நாம் போன வீடியோவில் அம்பர்லா அகாடமியோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சுங்கிறத பார்த்துருப்போம். அதில் ஆக்ரிஸுங்கிற ஒருத்தவர் 7 பசங்களை தத்தெடுத்து வளர்த்துருப்பாரு. அவங்க எல்லாருக்கும் தனித்தனியான ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கும். ஒருத்தவங்களை தவிர அவங்க பேர் வானியா. நம்பர் 5 டைம் ட்ராவல் பண்ணியிருந்தப்ப உலகமே அழிஞ்சு போயிருக்கிறத பார்த்துருப்பாரு. இந்த விஷயத்த அவர் வானியா கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அப்படியே எபிசோட் 1 முடிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் எபிசோட் 2, 3 அப்புறம் 4ல் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எபிசோட் 2ல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எபிசோட் 2வோட ஸ்டார்டிங்கில் ஆக்ரிஸும் அவரோட 7 பசங்களும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்பர் 5 மட்டும் திடீர்னு எந்திரிச்சு நான் டைம் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவனோட அப்பா நீ இன்னும் அதுக்கு ரெடி ஆகலை, நீ ரெடி ஆனோடனே நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் எப்போவும் ரெடி ஆகிட்டேன், ஆனால் அது உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது அப்படின்னு நம்பர் 5 அவங்க அப்பா கிட்ட கோவமாக சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடறான். அப்படியே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ட்ராவல் பண்ணி ஃபியூச்சரை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு கட்டத்தில் உலகமே அழிஞ்சு போயிருக்கிறத பார்த்துட்டு திரும்பியும் ப்ரெசண்ட்டுக்கு வர ட்ரை பண்ணுறான். ஆனால் அப்பன்னு பார்த்து அவனோட பவர்ஸ்லாம் சரியாக வேலை செய்யாததுனால அவன் அங்கேயே மாட்டிக்கவும் செய்கிறான். இப்போ ப்ரெசண்ட்டில் நம்பர் 5 நம்பர் 7 ஆன வானியா கிட்ட ஃபியூச்சரில் உலகமே அழிஞ்சு போனதையும் இவன் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டதையும் பற்றி சொல்கிறான். ஆனால் நம்பர் 5 சொல்கிற எதையுமே வானியாவால் நம்ப முடியல. டைம் ட்ராவல் பண்ணும்போது மூளையில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அப்பா சொல்லியிருக்காரு. அதனால தான் உனக்கு இந்த மாதிரிலாம் தோணுது போல் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ ஃபியூச்சரில் 45 வருஷம் வாழ்ந்ததாக சொல்கிற, ஆனால் இப்போ உன்னை பார்க்குறதுக்கு 13 வயசு பையன் மாதிரி தான் இருக்க. அதனால் இது எல்லாமே உன்னோட கற்பனையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியூச்சரில் நான் மாட்டிக்கிட்டதுனால ப்ரெசண்ட்டுக்கு வரதுக்காக சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணேன். அதில் ஏதோ ஒரு ஃபார்முலா தப்பாக இருக்கும், அதனால தான் நான் இப்போ இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இன்னமும் வானியாவால் ஒரு சொல்ல எதையுமே நம்ப முடியல. அதனால் நீ இன்னைக்கு ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட் எடு, நம்ம இதை பற்றி நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் நம்பர் 5 கிட்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் ஐ இருக்குது. அதை எடுத்துகிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதே நேரத்தில் புதுசாக 2 ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் கதைக்குள்ளே வராங்க. போன எபிசோடில் நம்பர் 5 ஒரு கடையில் இருக்கும்போது அவர் கொலை பண்ண நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஆனால் இவர் அவங்க எல்லாரையுமே கொண்டுட்டு இவர் உடம்புல இருந்த ட்ராக்கிங் டிவைஸையும் வெளியே எடுத்து அந்த கடை வசதியிலேயே போட்டுட்டு போயிருப்பாரு. அந்த ட்ராக்கிங் டிவைஸ்லேருந்து வரக்கூடிய சிக்னலை இந்த 2 ப்ரொஃபஷனல் கில்லர்ஸும் ஃபாலோ பண்ணி அந்த கடைக்கு போகிறாங்க. ஆனால் அந்த கடையில் ஏற்கனவே நம்பர் 5 நிறைய பேரை கொலை பண்ணியிருந்ததுனால அந்த கொலையெல்லாம் யார் பண்ணாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக போலீஸ் அந்த இடத்துல இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டிடெக்டிவ் பேட்சிங்கிற ஒருத்தவங்க அந்த கடையில் இருந்த வெயிட்ரஸ் கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கடைக்கு ஒரு ஆளும் அவனோட பையனும் வந்திருந்தாங்க. அவங்க பில்லை செட்டில் பண்ண உடனே பேலன்ஸ் எடுக்கிறதுக்காக நான் உள்ளே போயிருந்தேன். அப்போ தான் இந்த கொலைலாம் நடந்திருக்கு. ஆனால் நான் உள்ளே இருந்ததுனால இதெல்லாம் பண்ணது யாருங்கிறத நான் பார்க்கல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் டியோகோவும் இதெல்லாம் பண்ணது யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. இதை பார்த்து டிடெக்டிவ் பேட்ச் எவிடன்ஸ்லாம் நீ ஏன் கை வைக்கிற அப்படின்னு சொல்லி டியோகோவை அரெஸ்ட் பண்ணி காரில் உட்கார வச்சுறாங்க. அடுத்த நாள் காலிஸ் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது வழக்கம் போல் செத்து போனவங்களோட ஆவிலாம் அவரோட கனவுல வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஆவிங்களோட தொல்லை தாங்க முடியாமல் காலிஸ் முழிச்சிடுறாரு. அப்போ அங்கே வந்து போகோ மிஸ்டர் ஆக்ரிஸோட ரூம்ல இருந்த ஒரு பாக்ஸில் ஒரு முக்கியமான பொருள் இருந்துச்சு, அதை நீ பாத்தியா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் காலிஸ் அதை பார்க்கலன்னு சொல்லிடுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி நாள் தான் அந்த பாக்ஸில் இருந்த பொருளை குப்பையில் போட்டுட்டு அந்த பாக்ஸை விற்று அந்த காசில் தான் சரக்கு அடிச்சிருப்பாரு. ஆனால் போகோ அந்த பாக்ஸில் விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் இருந்துச்சு, அது எப்படி அந்த ரூம் விட்டு வெளியே போனுச்சோ அதே மாதிரி திருப்பி அந்த ரூமுக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுது. அதே நேரத்தில் நம்பர் 5 அவர்கிட்ட இருந்த ஆர்டிஃபிஷியல் ஐயை எடுத்துட்டு அதை ரெடி பண்ண இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் இது யாரோடது அப்படின்னு சொல்லி டீட்டெயில் கேட்குறாரு. ஆனால் அங்கே இருந்தவர் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால பயங்கரமாக கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. நம்பர் 5 பண்ண மர்டர் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த டிடெக்டிவ் பேட்ச் அங்கே செத்து போன எல்லாருமே அவங்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி சுட்டுட்டு தான் செத்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் எவிடன்ஸ் கிடைக்குது. அது அங்கே செத்து போன யாரோட ஃபிங்கர் பிரிண்ட்டு கூடயுமே மேட்ச் ஆகாதனால இதை வேற யாரோ தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனால் 1938 நடந்த ஒரு அன்சால்வ்டு கேஸ்லையும் இதே ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சிருந்துருக்கும். அதனால இவங்க மறுபடியும் அந்த 2 கேஸையும் சேர்த்து வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. அப்படியே டிடெக்டிவ் பேட்ச் இவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த டியோகோவையும் வெளியே விட்டுறாங்க. டியோகோ அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அவரோட ஜிம்முக்கு வராரு. ஆனால் அங்கே ஏற்கனவே லூத்தர் டியோகோவை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. லூத்தருக்கு இன்னமும் அவங்க அப்பாவோட சாவில் சந்தேகம் இருக்க தான் செய்யுது. அவங்க அப்பா செத்த அன்னைக்கே நைட்டு டியோகோ ஒரு பாக்ஸிங் மேட்ச்சில் கலந்துருந்துருப்பான். இதை பற்றி டியோகோ கிட்ட கேட்டுட்டு லூத்தர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதே நேரத்தில் இடையில வந்த அந்த 2 ப்ரொஃபஷனல் கில்லர்ஸும் காஃபி ஷாப்பில் நம்பர் 5 கூட இருந்தவனை பிடிச்சி ரொம்பவே கொடூரமாக சித்திரவதை பண்ணி கூட இருந்தவன் யார் அப்படின்னு சொல்லி நம்பர் 5
ஃபையை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணால் ஆலிசன் பேட்ரிக் கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. ஆலிசனுக்கும் பேட்ரிக்குக்கும் மேரேஜ் ஆகி டைவர்ஸும் ஆயிருக்கும். அவங்க 2 பேருக்கும் கிளாரிங்கிற ஒரு பொண்ணு இருக்குது. இவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆகிட்டதுனால கிளாரியை இவங்க 2 பேரும் மாறி மாறி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஆலிசன் பார்த்துக்கூடிய டயத்தில் அவங்க அப்பா இறந்துட்டாருங்கிற நியூஸ் வந்ததுனால அவங்க நேராக இங்கே கிளம்பி வந்திருப்பாங்க. இந்த விஷயத்தை பற்றி அவங்க 2 பேரும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த வானியா ஆலிசனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஏற்கனவே டென்ஷனில் இருந்த ஆலிசன், நீலாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி வானியா மேலே பயங்கரமாக கோவப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அங்கே கட் பண்ணால் நம்பர் 5 அவர்கிட்ட இருக்கிற ஐயோட டீட்டெயிலாக எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்பர் 4ஐயும் கூப்பிட்டுக்கிட்டு ஐ மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துக்கு போய் மறுபடியும் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாரு. ஆனால் அங்கே இருந்தவர் இப்போயும் டீட்டெயில்ஸ்லாம் தர முடியாது அப்படின்னு சொன்னதுனால காலிஸ் நம்பர் 5ஐயும் அடிச்சுக்கிட்டு அவரோட மண்டையை அவரே உடச்சிக்கவும் செய்கிறாரு. இப்போ நீ தான் எங்களை அடிச்ச அப்படின்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு அவனை மிரட்டினதுனால அங்கே இருந்தவன் டீட்டெயில்ஸ்லாம் தர ஒத்துக்கிறான். ஆனால் இவங்க கொண்டு வந்த ஐயில் இருக்கிற சீரியல் நம்பரை வச்சு பார்க்கும்போது இதை இவங்க ஒன்றும் மேனுஃபேக்சரே பண்ணல அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. வானியாவோட வீட்டில் வயலின் கற்றுக்கிறதுக்காக புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் ஆகுறாரு. அதே நேரத்தில் போகோ ஆலிசன் கிட்ட நீ வானியா கிட்ட அப்படி கோவமாக நடந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சின்ன வயசில் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்கிறத ஞாபகப்படுத்துது. அப்படியே அவங்க எல்லாரையும் மானிட்டர் பண்ணுறதுக்காக மிஸ்டர் ஹார்கிரீவ்ஸ் வீடு ஃபுல்லாக வச்சிருந்த சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜையும் போட்டு காட்டுது. அங்கே கட் பண்ணால் நம்பர் 5 சாத்தி இருக்கிற ஒரு கடைக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு பொம்மை கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்த 2 ப்ரொஃபஷனல் கில்லர்ஸும் சேர்ந்து ஃபையை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவர் எப்படியோ ஒரு வழியாக அவங்க கிட்டேருந்து தப்பிச்சிடுறாரு. சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு இருந்த ஆலிசன் ஏதோ ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி அவங்க லூத்தர் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது நம்பர் 5 அந்த இடத்துக்கு வராரு. அவருக்கு அடிபட்டிருக்கிறத பார்த்துட்டு லூத்தர் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணும் போது நம்பர் 5 அவரோட கையை கோவமாக தட்டி விட்டுட்டு உங்கள் யாராலையும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்பர் 5 சின்ன வயசாக இருக்கும் போது ஃபியூச்சரில் மாட்டியிருந்தப்ப இப்போ ப்ரெசென்ட்டில் பெரிய ஆளாக இருக்கிற இவங்க எல்லாருமே அங்கே செத்து போய் கிடக்கிறத பார்த்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட இருக்கிற அந்த கண்ணும் இவருக்கு அங்கே தான் கிடச்சிருக்கும். அந்த கண்ணுக்கு சொந்தக்காரன் யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டா ஃபியூச்சரில் நடக்க போகிறது எல்லாத்தையும் தடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் நம்பர் 5 அந்த கண்ணுக்கு சொந்தக்காரனை தேடிட்டு இருக்காரு. அப்படியே செகண்ட் எபிசோட் முடியுது. தேர்ட் எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வானியா 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. ஸ்டார்டிங்கில் இவங்க 7 பேரும் ஒன்றா தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அதில் 6வது ஆளான பென் இறந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால மீதி இருந்து 6 பேரும் பிரிஞ்சு அவங்கவுங்க வழியில் போக ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க எல்லாரையும் வளர்த்த மிஸ்டர் ஹார்கிரீவ்ஸ் வானியா கிட்ட மட்டும் எந்த பவரும் இல்லாததுனால நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு சாதாரண பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி டெய்லி சொல்லி காமிச்சிட்டே இருந்திருப்பாரு. அவங்க கூட வளர்ந்த 6 பேருக்குமே தனித்தனியாக ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கும் போது இவங்க மட்டும் நார்மலாக இருந்ததுனால இவங்களோட சின்ன வயசுல ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ப்ரெசென்ட்ல ஆலிசன் அவங்க பார்த்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இவங்க வீட்டில் இருக்கிற மாமுங்கிற ரோபோட் அவங்க அப்பாவுக்கு டீ குடிக்கிறதையும் அதை குடிச்ச உடனே அவர் மயங்கி விழுகிறதையும் பார்த்துட்டு அந்த வீடியோவை லூத்தருக்கும் காட்டுறாங்க. ஆனால் அந்த ரோபோட் ப்ரோக்ராம் பண்ணபடி தான் நடந்துக்கும். அது ஏன் அப்பாவை கொலை பண்ண போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக லூத்தரும் ஆலிசனும் அந்த ரோபோட் கிட்டேயே போய் மிஸ்டர் ஹார்கிரீவ்ஸ் இறந்து போன அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு இந்த ரோபோட் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிடுது. உடனே ஆலிசன் நீ எப்பயாவது அப்பா மேலே கோவப்பட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த ரோபோட் ஏதோ சொல்ல வருது. ஆனால் சொல்ல வந்த விஷயத்த பாதியிலே நிறுத்திட்டு அவங்க 2 பேருக்கும் சாப்பாடு கொடுத்து அவங்களை அங்கேருந்து அனுப்பி வச்சிருது. அதே நேரத்தில் டிடெக்டிவ் பேட்சும் டியோகோவும் அந்த கில்லர்ஸ் 5ஐ கொலை பண்ண ட்ரை பண்ண அந்த கடைக்கு போய் இதெல்லாம் பண்ணுறது யாருங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே கிடைச்ச எல்லா புல்லட்ஸுமே 1963 காலகட்டத்தை சேர்ந்தது. இதே மாதிரியே இதுக்கு முன்னாடி நடந்த காஃபீஸ் ஆஃப் மர்டர் கேஸில் 1938 நடந்த ஒரு கேஸுக்கு சம்மந்தப்பட்ட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி கிடைக்கிற எவிடன்ஸ் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறதுனால இந்த கேஸும் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக ஆகிட்டே போகுது. நம்பர் 5ஐ கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிற அந்த கில்லர்ஸ்க்கு அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு சீக்ரெட் பிளேஸ் வழியாக மெசேஜ் வருது. அதில் என்ன போட்டிருக்குன்னா உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் இன்னும் முடிக்காததுனால உங்களோட பேமெண்ட்டில் 7% குறைச்சிருக்கோம். இன்னமும் நீங்கள் டிலே பண்ணீங்கன்னா இதே மாதிரி அடிக்கடி குறையும் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கு. அங்கே கட் பண்ணால் வானியா அவங்களோட புது ஃப்ரெண்ட் லியோனார்டை மீட் பண்ணுறாங்க. லியோனார்ட் வானியாவை டின்னருக்கு கூப்பிடுறாரு. ஆனால் அப்போ அங்கே வந்து ஆலிசன் வானியா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி லூத்தரும் நம்பர் 5ஐ கூப்பிடுறாரு. ஆனால் நம்பர் 5 எனக்கு அதை விட நிறைய முக்கியமான வேலைலாம் இருக்குது, அதனால் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ இவங்க 5 பேரும் சேர்ந்து அவங்க அப்பாவோட டெத்துக்கும் அந்த மாமுங்கிற ரோபோட்டுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ரோபோட்டை ஆஃப் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் டியோகோ அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. மாம் ஒரு ரோபோட்டாக இருந்தாலும் நம்ம எல்லாருமே வளர்த்தது அவங்க தான், அதனால் அவங்கள நான் ஆஃப் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. போகிற வழியில் அவங்க எல்லாரும் சின்ன வயசில் ட்ரைனிங்காக ரெடி ஆகிட்டு இருந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. அப்போ அந்த மாமுங்கிற ரோபோட்
எட்வர்ட் இவங்க எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவே பாசமாக நடந்துட்டு இருக்கும். ஏன்னா ஹார்கிரீவ்ஸ் அந்த ரோபோவை உருவாக்கினதே அதுக்காக தான். இருந்தாலும் மற்ற எல்லாரை விடையும் டியோகோ அந்த ரோபோட் கிட்ட ரொம்பவே அஃபெக்ஷனாக இருந்திருப்பாரு. நம்பர் 5 ஃபியூச்சரில் பார்த்த சம்பவம் நடக்கிறதுக்கு இன்னும் 6 நாள் தான் இருக்கிறதுனால அவர்கிட்ட இருக்கிற ஐயோட ஓனர் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அந்த 2 கில்லர்ஸும் 5ஓட அட்ரஸை கண்டுபிடிச்சி அவரோட வீட்டுக்கே போயிடுறாங்க. அங்கே வழக்கம் போல செத்து போனவங்களோட ஆவிலாம் கேலிஸோட கனவுல வந்து அவர் தொந்தரவு பண்ணிட்டு இருந்ததுனால அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக கேலிஸ் ஃபுல் வால்யூமோட ஹெட்செட்ல பாட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. அங்கே வந்து 2 பேரும் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணதுனால அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அந்த கில்லர்ஸ்க்கும் நடுவில் பயங்கரமான சண்டை நடக்க ஆரம்பிச்சிருது. இந்த சண்டையில் லூத்தரோட சட்டை கிழிஞ்சதுனால அவரோட உண்மையான உருவமே இப்போதான் தெரியுது. அவரோட உண்மையான உருவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டதுனால லூத்தர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இந்த டயத்தை யூஸ் பண்ணி 5 கொலை பண்ணுறதுக்காக வந்த 2 பேரும் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இந்த சண்டையில் மாமுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி டியோகோ போய் பார்க்குறாரு. ஆனால் அவங்க இங்கே நடந்த சண்டை எதையுமே கவனிக்காம தனியாக உட்காந்து எதையோ தச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட கையையும் சேர்த்து தைக்கிறத பார்த்த டியோகோ லூத்தர் சொன்ன மாதிரி உண்மையிலேயே இவங்களோட ப்ரோக்ராமில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வேறு வழியே இல்லாமல் அவர் கையாலேயே மாமா ஷட் டவுன் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் டியோகோ ஆலிசன் கிட்ட வானியாவை இனிமேல் இந்த வீட்டுக்கு கூப்பிட்றவளை வச்சுக்காத, அதையும் மீறி கூப்பிட்டினா இதேமாரி பிரச்சனை நடக்கும்போது அவள் செத்துருவா, அப்படி இல்லைனா அவளை காப்பாற்ற போய் நம்ம யாராவது செத்துருவோம் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. இதை கேட்ட வானியா உடனே அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. ஆனால் இப்போ ரொம்பவே லேட் நைட் ஆகிட்டதுனால அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போக முடியாது. அதனால் வேறு வழி இல்லாமல் லியோ வீட்டுக்கு போயிடுறாங்க. 5 கொலை பண்றதுக்காக வீட்டுக்கு வந்த அந்த 2 பேரும் அங்கேருந்து தப்பிச்சு போகும்போது கூடவே காலிஸையும் கடத்திட்டு போயிருப்பாங்க. அப்படியே 3rd எபிசோடும் முடியுது. 4th எபிசோடில் லூத்தர் எப்படி மான்ஸ்டராக மாறினாரு அப்படிங்கிற கதையை சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் லூத்தர் நார்மலாக தான் இருக்காரு. ஒரு ஆபத்தான மிஷினுக்காக லூத்தரை அவங்க அப்பா அனுப்பி வச்சுருந்துருப்பாரு. ஆனால் அந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் லூத்தர் சாகிற கண்டிஷனுக்கு போயிடுறாரு. அதனால ஹார்கிரீவ்ஸ் வேறு வழி இல்லாமல் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு லூத்தரோட உயிரை காப்பாற்றுறாரு. அந்த இன்ஜெக்ஷனோட சைடு எஃபெக்டால தான் லூத்தர் ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறி இருக்காரு. இப்போ கேரஸை கடத்திட்டு வந்த அந்த கில்லர்ஸ் அவனை டார்ச்சர் பண்ணி நம்பர் 5 இப்போ எங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் காலிஸ்க்கு உண்மையிலேயே நம்பர் 5 இப்போ எங்கே இருப்பாருங்கிற விஷயம் தெரியாது. இருந்தாலும் அந்த கில்லர்ஸ் அவரை பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவரே அவங்க பண்ற டார்ச்சர் எல்லாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதே நேரத்துல ஆலிசன் வானியாவை பார்க்கறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா அவங்க வீட்டுல லியோனார்ட் இருக்காரு. அவரு வானியா கீயை மிஸ் பண்ணிட்டாங்க, அதை கொடுக்கறதுக்காக தான் இங்க வந்தேன் அப்படின்னு ஆலிசன் கிட்ட சொல்றாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது நம்பர் 5 அந்த ஐபால் மேனுஃபேக்சர் பண்ற இடத்துல இருந்த ஒருத்தவன் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இல்லீகலா விற்கிறத பாக்குறாரு. நம்பர் 5 வச்சிருக்கிற சீரியல் நம்பர்ல இருக்கிற ஐபாலையும் இவன் இல்லீகலா தான் வித்தான் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கினவனோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனை கூட்டிட்டு லேபுக்கு போயிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் நம்பர் 5 ஒரு நாள் கூட வீட்டில் தங்க மாட்டான். அவன் அப்படி என்னதான் பண்றான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக லூத்தர் அவனோட ரூமை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப டியோகோக்கும் லூத்தருக்கும் நடுவில் வாக்குவாதம் ஆயிடுது. அது சண்டையா மாறுறதுக்குள்ள போகோ இந்த வீட்டுக்குள்ளேயே யாரோ ஒருத்தன் வந்து எல்லாரையும் கொலை பண்ண ட்ரை பண்றான். கேலஸ் காணா போய் ஒரு நாள் ஆயிடுச்சு. இது எதை பத்தியுமே கவலைப்படாம நீங்க 2 பேரும் சண்டை போட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி போகோ சத்தம் போட்டதுனால அவங்க 2 பேரும் அமைதியா போயிடுறாங்க. அதே நேரத்தில் கேலிஸ் எவ்வளோ டார்ச்சர் பண்ணியும் எந்த உண்மையும் சொல்லாதனால அந்த 2 பேரும் அவர் பாக்கெட்ல இருந்த ட்ரக்ஸ் எடுத்து காலில் போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம காலிஸ் ஒரு ட்ரக் அடிக்ட்ங்கிறதுனால ட்ரக்ஸ் வீணா போறத பார்க்க முடியாம நம்பர் 5 ஒரு ஐபாலோட ஓனரை கண்டுபிடிக்கிறதுக்காக அடிக்கடி ஒரு லேபுக்கு போவான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாரு. இதை கேட்ட அந்த 2 பேரும் நம்பர் 5 அந்த லேபுக்கு வரதுக்கு முன்னாடியே இவங்க அந்த இடத்துக்கு போய் அந்த லேபையே ஃபுல்லா கொளுத்திடுறாங்க. நம்பர் 5 வந்து பார்க்கும்போது அந்த லேபே எரிஞ்சிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த ஐபாலோட ஓனரை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்பர் 5 எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த லேபுக்குள்ள போக ட்ரை பண்றாரு. ஆனா அப்ப அந்த இடமே வெடிச்சதுனால நம்பர் 5க்கு அந்த ஐபாலோட ஓனர் யாருங்கிற விஷயம் கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடுது. அந்த 2 பேரும் கேலஸை வீட்லயே கட்டி போட்டுட்டு வந்ததுனால கேலஸோட கனவுல வழக்கம் போல செத்து போனவங்களாம் வந்து பயமுடுத்த ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா அவர் கூட இருந்த பென்னோட ஆவி அவரை மறுபடியும் கான்சியஸுக்கு கொண்டு வந்துருது. அப்போ அந்த ரூம்ல ஒரு லேடி ஹவுஸ் கீப்பிங் பண்ணிட்டு இருந்ததுனால அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா அது எல்லாமே வேஸ்ட் ஆயிடுது. இப்போ அந்த லேப் வெடிச்ச இடத்துல வழக்கம் போல டிடெக்டிவ் பேட்ச் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்துல நின்று இருந்த நம்பர் 5ஓட வேன்ல இந்த லேபை கொளுத்தின 2 பேரும் யுவர் பிரதர் சே ஹாய் அப்படின்னு எழுதி கூடவே அவங்க தங்கியிருந்த மோட்டலோட அட்ரஸையும் விட்டுட்டு போயிருக்காங்க. அப்பதான் நம்பர் 5 கேலிஸை தேடி அவங்க இருக்கிற இடத்துக்கு வருவான். அப்போ அவனை ஈஸியா கொண்டுலாம் அப்படிங்கிற பிளானோட தான் அதை பண்ணிருப்பாங்க. ஆனா டிடெக்டிவ் பேட்ச் அந்த வேனை பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டியோகோ அவரோட பிரதர் காணாம போன விஷயத்த பேட்ச் கிட்ட சொல்லியிருப்பாரு. அதே நேரத்தில் கேலிஸ் சின்ன வயசா இருக்கும்போது அவரோட அப்பா அவருக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஒரு இருட்டு ரூம்ல போட்டு பூட்டினதையும் அப்ப அங்க நிறைய பையெல்லாம் வந்து இவரை பயமுடுத்தினதையும்
நினைச்சு பார்த்து இப்பயும் பயந்துட்டு இருக்காரு. டிடெக்டிவ் பேட்ச் கார்ல இருந்த மோட்டலோட அட்ரஸை ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா அவங்க கிட்ட எந்த வாரண்ட்டும் இல்லாததுனால அந்த மோட்டலோட ரிசப்ஷன்ல இருந்தவன் அவங்கள உள்ள போக அலோவ் பண்ண மாட்டான். அதனால இவங்க டியோகோ கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக அவர் வழக்கமா இருக்கிற ஃபைட்டிங் கிளப்புக்கு கால் பண்றாங்க. ஆனா அங்க டியோகோ இல்லாததுனால நான் அவர் பிரதர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு அவரோட ஹெல்ப் தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்த அவர் வந்த உடனே சொல்லிட்டு அவங்க இருக்கிற இடத்தோட அட்ரஸையும் கொடுத்துட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர் 5 அவர் தேடிட்டு இருந்த ஐபாலோட டீட்டெயிலை கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாம போனதுனால உலகம் அழிய போறதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற சோகத்தோட சரக்கு அடிச்சுட்டு மயங்கி கிடந்த அவரை லூத்தரும் டியோகோவும் கண்டுபிடிச்சு வீட்டுக்கு தூக்கிட்டு போறாங்க. ஸ்டார்டிங்ல லியோடன் வானியோட வீட்டுக்கு எதுக்கு வந்தாங்கிற விஷயம் இப்பதான் தெரியுது. அவன் கீயை கொடுக்கறதுக்காக வந்ததா ஆலிசன் கிட்ட சொல்லியிருப்பான். ஆனா உண்மையிலேயே அவன் வானியா அடிக்கடி போட்டு இருந்த டேப்லெட்ஸை மொத்தமா எடுத்துட்டு போறதுக்காக தான் அங்க வந்திருப்பான். கேலிஸ் அவன் மாட்டிட்டு இருந்த இடத்துல இருக்கிற ஆவிங்க கூட பேசி அவனை கடத்திட்டு இருந்தவங்களோட பேரு ஹேசல் அப்புறம் சாச்சாங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம ஹேசல் கொலை பண்ண வேண்டிய சில பேரை அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு போன விஷயத்த சாச்சா கிட்ட சொல்லி அவங்க 2 பேருக்கும் நடுவில் பிரச்சனை உருவாக்கிறான். அவங்க இதை பத்தி பாத்ரூம்ல போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்த டிடெக்டிவ் பேட்ச் டியோகோ வரதுக்கு லேட் ஆனதுனால அவங்களே மேல போய் கேலிஸை காப்பாத்துறாங்க. ஆனா பாத்ரூம்ல இருந்த ஹேசல் பேட்சை டைவர்ட் பண்றாரு. அந்த டயத்தை யூஸ் பண்ணி சாச்சா பின்பக்கமா வந்து டிடெக்டிவ் பேட்சை கொன்னுடுறாங்க. ஆனா கேலிஸ் எப்படியோ அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடுறாரு. ஆனா அவர் சும்மா போகும்போது அந்த கில்லர்ஸ் வச்சிருந்த ஒரு பாக்ஸையும் எடுத்துட்டு போயிடுறாரு. கேலிஸ் அந்த பாக்ஸ்ல பணம் தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு அதை திறக்கிறாரு. ஆனா திறந்த அடுத்த செகண்டே அவரும் அந்த பாக்ஸும் இருந்த இடத்த விட்டு காணாம போயிடுறாங்க. இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா தான் டியோகோ அவருக்கு கால் வந்து விஷயத்த கேள்விப்பட்டு டிடெக்டிவ் பேட்ச் இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்கறாரு. அங்க பேட்ச் செத்து போய் கிடக்கிறத பார்த்துட்டு டியோகோ பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அப்படியே 4th எபிசோட் முடியுது. மறைஞ்சு போன கேலிஸ் என்ன ஆனாரு, இருந்த ஒரு எவிடன்ஸையும் தொலைச்சிட்டு நம்பர் 5 உலகம் அழிய போறதை எப்படி தடுக்க போறாரு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த வீடியோல எபிசோட் 5, 6, 7 பார்க்கலாம். அது வரைக்கும் குட் பை.